தி பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் உதயநிதி அரெஸ்ட் ஆயிருக்காரு, என்ன பேசினாரு அப்படிங்கிறத நீங்கள் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக பார்த்தீங்கனாலே தெரியும். பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு படி மேலே போயிட்டார். தப்பு, உதயநிதி பேசினது ரொம்ப தப்பு, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் நடந்து கொண்டது, எதிர்க்கட்சி தோத்துருச்சு, திமுக அவங்கள எங்கேயாவது ட்ரிகர் பண்ணணும், எங்கேயாவது குத்தணும்னு சொல்லி அவரோட அந்த செய்கை, அப்பாவை காணும், இது மாதிரியெல்லாம் அவங்கள ட்ரிகர் பண்ணது என்ன அப்படின்னா, திமுக தோத்ததை அவங்களால ஏற்றுக்கவே முடியல, இந்த தோல்வியிலிருந்து இன்னும் திமுக வெளியிலேயே வரலை அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அதோட வெளிப்பாடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக திமுக இவங்க தான் மாறி மாறி ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு மாறி இருந்தது. ஸோ இருவரும் திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி இப்போ விஜய் ஆட்சியை பிடிச்சிருக்கிறது திமுகவை ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. திமுகவுமே நம்ம விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ அப்படின்லாம் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டோட நலன் கருதி ஒரு போராட்டம் நடக்குது, எதிர்க்கட்சியாக திமுக அதை முன்னெடுக்குது. அதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அந்த அந்தஸ்தில் இருந்து அந்த போராட்டத்தை வழி நடத்துகிறார் உதயநிதி ஸ்டாலின். ஒரு கட்டத்தில் பேசிகிட்டே இருக்கும்போது கூட்டத்தில் நடிகை பற்றி பேசும்போது ஒரு அமைதிப்படுத்தியிருக்கணும். நீங்கள் அப்படி பேசக்கூடாது, வேண்டாம், அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போகக்கூடாதுங்கிறத அவர் செஞ்சுருக்கணும். ஆனால் அதை செய்யலை. அந்த கூட்டத்தை திருப்திப்படுத்தவோ இல்லை நகைச்சுவையாக பேசுவதாக எண்ணியோ அவர் வார்த்தையை விட்டுட்டார். கண்டிப்பாக ஒரு ஊடகவியலாளராக அதை நான் ஏற்கவே மாட்டேன். உதயநிதி செய்தது தவறு தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சட்ட நடவடிக்கைகள் இருக்குது. அவர் அங்கே என்ன டிஃபெண்ட் பண்ணுறாரு, கோர்ட்டில் என்ன டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க, என்ன வாதங்களை முன்வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் ஒரு சைடு, முதலமைச்சர் விஜயோட ஆக்டிவிட்டீஸ் ஒரு சைடு பார்க்கும்போது அவரோட நடவடிக்கையுமே ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கணும். நீங்கள் இங்கே உடனே கமெண்ட்ஸில் ஒரு சில பேர் வர்றீங்க அப்படின்னா, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு அவர், விஜயை எதிர்த்து பேசுகிறாரு அப்படின்னு உள்ளே வருவீங்க. ரெண்டு பேருமே உச்சபட்ச பதவியில் இருக்கிறவங்க, ஒருத்தர் முதலமைச்சர், இன்னொருத்தர் எதிர்க்கட்சி தலைவர். நீங்கள் நடத்தும் அரசியல் உங்களை நம்பி வரும் இளைஞர்களுக்கு, உங்களை நம்பி உள்ள பெண்களுக்கு நீங்கள் என்ன அரசியலை போதிக்கிறீங்க, என்ன அரசியலை சொல்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது. ஸோ முதலமைச்சரும் சரி எதிர்க்கட்சி தலைவரும் சரி, நீங்கள் முன்னெடுக்கும் அரசியல் தவறான அரசியல். இளைஞர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கணும். அரசியல்னால் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது இல்லை. கருத்து வேறுபாடு இருக்கும், கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை பிரயோகிப்புன்னு ஒன்று சொல்கிறோம்ல, அதை கண்டிப்பாக ரெண்டு பேருமே தங்களது பதவியை கருதி அவங்க அது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒருத்தரை இன்பர்சனாக போய் அந்த தாக்குதல் இருக்குல்ல, அதுதான் இந்த நிலையில் கொண்டு நிப்பாட்டிருக்கு. அரசியல் அறமற்ற பேச்சு. என்ன மாதிரியான இளைஞர் சமுதாயத்தை அடுத்து நீங்கள் உருவாக்க போகிறீங்க, இந்த கேள்வியை எழுப்புதா இல்லையா? இது உண்மையிலேயே ஏற்கத்தக்கதல்ல. உதயநிதியின் பேச்சு உண்மையாகவே ஏற்கத்தக்கதல்ல. எதிர்க்கட்சிய தலைவராக உதயநிதி பேசுனதுக்கு எதிர்வினை ஆற்றியுள்ள டிவிகேவோட ஐடி விங் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அது இன்னும் நாரகாசமாக இருக்குது. நீங்களும் அதே அரசியலை தான் திரும்ப முன்னெடுக்கிறீங்க. அப்போ இந்த டிவிகே ஐடி விங் போட்ட பதிவுக்கு யார் பொறுப்பு? அப்போ அதுக்கு யாரை அரெஸ்ட் பண்ணுவீங்க? உங்கள் கட்சி சைட்லேயே நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்கலாம் சொல்லுது, அதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்கலாம் கேள்விகள் வரும் இல்லை? இப்படி மாறி மாறி தரம் தாழ்ந்த அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறதுக்கு தான் தமிழ்நாட்டு அரசியல் பாதை இருக்கா? ஒரு நடிகையை உள்ளே இழுத்து பேசுகிறது பண்ணுறது. முன்னாடியும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி நடிகைகள் குறித்து அவங்களோட கம்பேர் பண்ணிலாம் மீம்ஸ் வருது, எல்லாம் வந்தது. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் நின்று பேசும்போது விஜய் டைரக்டாக உதயநிதியவோ, உதயநிதி டைரக்டாக விஜயவோ இப்படி நீங்கள் பேசி இந்த அரசியலை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு உண்மையிலே எங்களுக்கு புரியலை. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஏன்னா காமராஜர், இவங்க காலத்து அரசியல் எல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா, அதாவது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்டத்துக்குன்னு இந்த பேச்சாளர்கள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அப்போ அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக, அந்த கூட்டத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுவுமே தவறான விஷயம்னு அப்போவுமே கருத்து இருக்கும், இப்போவுமே அந்த கருத்து இருக்குது. இது இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த திமுகவோ இல்லை இதை மற்ற கட்சிகளோட பேச்சாளர்கள் மத்தியில் அந்த ஒரு ஸ்டான்ஸ் இருந்துச்சுல்ல, அது இன்னைக்கு ஒரு உயர் பதவியில் உயர் இடத்தில் இருப்பவர்கள்னு ஒன்று இருக்குல்ல,
எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சர் அந்த ஸ்டாண்டில் வந்து அந்த ஸ்கேல் லெவலுக்கு வந்துருச்சோ அப்படின்னு பார்க்கப்படுது. உண்மையிலே அதுதான் உண்மை. தமிழ்நாட்டோட நலன் கருதி நடைபெறும் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் உட்காந்து நீங்கள் இப்படிலாம் வார்த்தையை விட்டு பேசுனீங்க அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டிய, ஆக்கப்பூர்வமாக எதிர்க்க வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு குரல் கொடுங்க, அதுக்கு டேட்டாவை எடுத்து வச்சுட்டு பேசுங்க. ஏன் தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ள உள்ள இறங்குறீங்க? அநாகரிகமான முறையில் இந்த அரசியல் பேச்சுகள்னு இருக்குது. இது உண்மையிலேயே ஏற்புடையதில்லை. உண்மையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியின் பேச்சு அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதல்ல தான். அதை அவங்க வீட்டு பெண்களுமே கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், கைது நடவடிக்கை நடந்திருக்கு. சட்டப்பூர்வமாக அதை உதயநிதி எதிர்கொள்வாருன்னு தான் நானும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு எல்லாமே நிறையா ரியாக்ஷன்ஸ் வருது. உதயநிதி வந்து மன்னிப்பு கோரணும். உண்மையிலேயே சொல்கிறேன், உதயநிதி மன்னிப்பு கோரினால் தரம் தாழ்ந்து போயிடவே மாட்டார். உணர்ச்சி பெருக்கில் அந்த இடத்துல நான் பேசிட்டேன் தப்பு அப்படின்னா உண்மையிலேயே அவரோட மன்னிப்பு ஏற்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் இதை நான் தாவேகா சைடும் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வந்து ஜென்யூன் அரசியல் பண்ணலை. நான் திரும்ப அதை தான் நான் சொல்கிறேன். உதயநிதி பண்ணது தப்பு. அதை நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். உதயநிதி பண்ண அதே தப்பை தான் நீங்களும் பண்ணுறீங்க. தனிப்பட்ட தாக்குதல் இது ஏற்புடையதே இல்லை. இதையும் முதலமைச்சர் விஜய் அந்த கட்சியோட தலைவராக இதை கட்டுப்படுத்தணும். மூன்றாம் கட்ட இந்த பேச்சாளர்கள் மத்தியில் இருந்த பேச்செண்ணையை கொண்டுட்டு வந்து ஒரு கட்சியோட தலைவரோ கட்சியோட ஐக்கானாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுவார் என்றால் அதை ஏற்க முடியாது. தமிழ்நாடு அரசியல் தரம் தாழ்ந்து போகுது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் அவரை இன்னைக்கே விடுவிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒருவேளை தாவேகா கவர்மெண்ட்டுக்கு இந்த விவகாரம் ஒரு செட்பேக்காக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் அவர் மீது ஒரு டெஃபமேஷன் கேஸ் அப்படின்னு ஒன்று போட்டு அவதூறாக பேசினார்னு ஒரு கேஸ் போட்டு அதை லீகலாக மூவ் பண்ணி அவர் மீது ஆக்ஷன் எடுத்திருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதி அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திமுகவினர்லாம் போராட்டம், ஒரு சைடு வந்து தாவேகாவினர் போராட்டம். ஆளுங்கட்சி எதிர்கட்சியை கண்டித்து போராடுவது அப்படிங்கிறது புதுசாக இருக்குது அப்படின்னாலும் இன்றைக்கி அது நடந்திருக்கு. அது உதயநிதி விஷயத்தில். இதை வந்து லீகல் ப்ரொசீடிங்கில் நம்ம ஒரு சில விஷயங்களை நீங்கள் அணுகுனீங்கன்னா இது சரியா தப்பா அப்படிங்கிற அந்த சட்ட நடவடிக்கைகள் இன்னும் தொடரும். ஸோ இதை மீறி தாவேகா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. போலீஸ் தரப்புலையுமே அவரை ஜெயிலில் அடைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நிலைப்பாடு இல்லைன்னா அரசு தரப்புலையுமே சொல்லப்படுறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு பின்னாடி என்ன, இன்றைக்கி ஏன் இந்த கலைவரம், தமிழ்நாட்டு அரசியல் வந்து உதயநிதி கைது அப்படின்னு இன்றைக்கி ஃபுல்லாக பரபரப்பாக ஏன் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறத எல்லாம் தாண்டி தாவேகா அரசும் மக்கள் சார்ந்த விஷயங்களில், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இது வந்து எல்லா ஆட்சியிலையுமே இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னாலும் கூட இதை பட்டும் படாமல் போயிடணும்னு நான் சொல்லலை. ஆனாலும் உதயநிதி விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ டீப்பாக இறங்கி அவரை அரெஸ்ட் பண்ணி உடனடியாக உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதும், நாளைக்கு வந்து பட்ஜெட் இருக்குது, நாளைக்கு சட்டமன்றம் கூடுது அப்படிங்கிற இதில் வந்து உதயநிதியை வந்து பேச விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக முடக்குவதற்காக தாவேகா அரசு, விஜய், முதலமைச்சர் விஜய் இது மாதிரிலாம் நடந்துக்கிறாரு, அவங்களோட செயல்பாடு இப்படி இருக்குன்னெலாம் விமர்சனங்கள் இருக்குது. உதயநிதி பேசினது தவறு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டா தாவேகாவினரோட செயல்பாடுமே தவறு தான். அதில் எந்தவித மாற்று கருத்துமே இருக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன கண்ணியமான அரசியல் பண்ணணும்னு நீங்கள் உதயநிதியை சொன்னீங்கன்னா நீங்களும் அந்த கண்ணியமான அரசியலை தான் பண்ணணும், ஜெனியூனான அரசியலை தானே பண்ணணும். ஆனால் நீங்கள் தாவேகாவினர் அதை பண்ணுறதில்லைங்கிற ஒரு பார்வை என்னோட பார்வை. ஏன்னா அவங்களோட ஐடிவிங்கோட போஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு போஸ்ட்டுமே வந்து அது ஏதோ ஒரு முகம் சுளிக்க வைக்கும் வகையில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதியை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணதன் பேரில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்னா, பெண்கள் குறித்து அவதூறாக இரட்டை அர்த்தம் கொண்ட வசனங்களில் பேசினா அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான நடவடிக்கை. அப்படின்னா இது இன்னொரு சைடில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த நடிகை புகார் கொடுத்தாங்களா, அவங்களே இதை பற்றி எதுவுமே பேசலைங்கும் போது ஒரு நடிகைக்காக ஒரு கவர்மெண்ட்டு இறங்கி, காவல்துறை இறங்கி வேலை செய்யுதா அப்படின்னு ஒரு விமர்சனம், அப்படின்னும் மீம்ஸ் கண்டென்ட்டு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் உதயநிதி பேசினது தப்பு அப்படின்னு ஒரு பாயிண்டில் மட்டுமே நம்ம வச்சு பேசணும் அப்படின்னம்னா அதை
ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிரும். உதயநிதி பேசுனது தவறு தான். ஆனால் உதயநிதி பேசுனதுக்கு இவ்வளோ தூரம் ஒரு கவர்மெண்ட்டு அரெஸ்ட்டு, கிட்டத்தட்ட இன்றைக்கி ஃபுல் மீடியாவுமே அதை பற்றியே பேசுகிறோம். நீங்கள் இதுக்கு பின்னாடியான அரசியல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, மக்கள் உங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கவர்னன்ஸை எப்படி பண்ணணும், அதில் என்ன ஏது அப்படிங்கிறதுல தான் மட்டுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்வீட் போட்டதில், உங்கள் கட்சி ஆட்கள் நடந்து கொண்ட விதங்களில், இது மாதிரியான விஷயங்களில் என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ திமுக பீரியடில் என்ன நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்கனோ அதைத்தானே இப்போ உங்கள் சைடுமே. அது எக்ஸா ஒய்ஏ இசட்டு யாராக வேணாலும் இருக்கட்டும், ஒரு பெண்ணை இழிவாக பேசினா தவறு அப்படிங்கிற கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்களும் அதே தப்பை தானே பண்ணுறீங்க. திமுகவினர் மீதும் உதயநிதி குடும்பத்தினர் மீதும் ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவும் தவறு தானே. இப்போ அது மீது என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல நீங்கள் வந்து அதை படத்துல எல்லாம் எடுத்து வைக்கிற அளவுக்கு பண்ணுறீங்க, இல்லை படத்தில் இருக்கிற சீனை சட்டப்பேரவையில் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் புரியாதவங்களா தமிழ்நாட்டு மக்கள்? நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பேசுகிறது தான் நடுநிலை. அந்த சைடு தான் நம்ம பேசணும். அப்போ உதயநிதி பேசுனது தப்பு, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதை தான் நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அதை உதயநிதி சட்ட போராட்டம் மூலமாக அவர் அதை எதிர்கொள்வார்னு நான் சொல்லிட்டேன். ஸோ டிஎம்கேக்கு திமுகவுக்கு வந்து லீகல் டீம் இருக்குது, அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை எப்படி கையாளுறாங்கங்கிறது ஒரு சைடு. இப்போ நீங்கள் உங்கள் சைடு கவர்மெண்ட் சைடில் நீங்கள் என்ன போய் டிஃபெண்ட் பண்ணுவீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? உதயநிதி செஞ்சால் தப்பு, விஜய் செஞ்சால் சரி அப்படின்னும் இதை கடந்துட முடியாது. விஜய் செய்கிறதெல்லாம் தப்பு, உதயநிதி செஞ்சால் சரி அப்படின்னும் இதை கடந்துட முடியாது. இது ரெண்டு வாதங்கள்லையுமே எனக்கு அந்த பார்வை இருக்குது. எதிர்கட்சியாக டிஎம்கே சரியாக செயல்படணும் அப்படிங்கிறதும், ஆட்சிக்கு புதுசாக வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் எவ்வளவு விஷயங்களை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களா? அமைச்சர்கள் மீதான விமர்சனம், எம்எல்ஏக்கள் மீதான விமர்சனம், உங்கள் கட்சி தாவேகா நிர்வாகிகள் மீதான விமர்சனம்னு எவ்வளவோ இருக்குது. இதை எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் தட்னு நீங்கள் விட்டுட்டு, தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்கள், காவிரி விவகாரம், மேகதாது விவகாரம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்கும்போது இது சம்பந்தமாக எதுவுமே போராட்டங்கள் முன்னெடுக்காமல், தமிழ்நாட்டு நலன் சார்ந்து போராட்டங்களை முன்னெடுக்காமல், பொலிட்டிக்கலாக நீங்கள் மைலேஜ் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் விட்டுட்டு பேசிட்டார். அதுவும் ஒரு நடிகை பற்றி பேசிட்டார், இரட்டை அர்த்த வசனத்தில் பேசிட்டாருங்கிறத இதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆக்ஷன் எடுங்க, லீகல் ப்ரொசீடிங் என்ன, கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், டெஃபமேஷன் கேஸ் போடுங்க. இது மாதிரி யாருமே இது வரைக்கும் பேசலையா? டிவிகே விஸ் டிஎம்கே தான் ஒரு ஃப்ரேம் பண்ணிவிட்டு டிஎம்கேயை எங்கெங்கே எப்படி என்ன ஹேண்டில் பண்ணணும்னு அதுலேயும் ஒரு தடுமாற்றத்தோடையே அணுகிக்கிட்டு இருக்கீங்க. பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு எதிராக வாயை திறக்க மாட்டோம், இணக்கமாக போனால் தான் அவங்கள்ட்டேருந்து தமிழ்நாட்டுக்கான நிதி ஆதாரம் எல்லாம் பெற முடியுங்கிறதுக்காக நாங்கள் அமைதியாக இருப்போம், அவங்க என்ன சொன்னாலுமே நாங்கள் மௌனமாக இருப்போம்னா இது என்ன மாதிரியான அரசியல்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு டிவிகே கிட்டே என்ன பதில் இருக்குன்னு தெரியல. இப்போ நான் பேசுகிறத கேட்கும்போது இவன் டிஎம்கேக்காரன், இவன் டிஎம்கேக்கு சப்போர்ட் கொடுக்குறான், டிஎம்கேக்கு முட்டு கொடுத்து பேசுகிறான், உதயநிதியை காப்பாற்றுறதுக்காக பேசுகிறான் அப்படின்னு உங்கள் பார்வை இருந்ததுன்னா, என்னோடய கேள்விகளில் தவறுகள் இருந்துருச்சுன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நான் கேட்குற கேள்விகள் நியாயமானதாக இருக்குன்னு நான் நினச்சி கேட்குறேன். இதில் உங்களுக்கு மாற்று கருத்திற்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எதிர்வினை ஆற்றலாம், கேள்விகளை கேட்கலாம். உதயநிதியை இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க, இதில் இப்போ ஹைகோர்ட்டு இப்படி ஒரு ஆர்டர் போட்டுருச்சு இன்றைக்குள்ளே விடுவிக்கணும்னு, இதில் நீங்கள் இப்போ என்ன உதயநிதி என்ன சாதிச்சிட்டாரு, நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க அப்படின்னு இது வந்து மீடியா ஒன் டே ஒரு நாளைக்கான டாக் ஷோ மாதிரி ஆகிப்போச்சு. சட்ட ரீதியாக அணுகிறது இல்லாமல் நீங்கள் காலையிலேயே போய் வீட்டில் உட்காந்து இந்த கேஸ் நிற்குமா நிற்காதான்னு உங்கள் சைடில் இருக்கிற லீகல் அட்வைசர்ஸ் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதை மடைமாற்றுவதற்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? காவிரியை பற்றி எவனுமே பேசக்கூடாது, மேகதாதுவை பற்றி எவனும் பேசக்கூடாது. ஒருவேளை அதுக்கானதா, இல்லை நாளைக்கு சட்டப்பேரவை பட்ஜெட்டில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அதை பற்றி எதுவும் பேசிடக்கூடாது. இது என்ன மாதிரி அரசியல் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. திருப்பி நாளைக்கு சட்டப்பேரவை இருக்குது, அசம்பிளியில் வந்து நாளைக்கு டிஎம்கே நாளைக்கும் பேசுவாங்க, அதை எதிர்கொண்டு தானே ஆகணும். எதிராளியை களத்துக்குள்ளே விடாமலே நீங்கள் எத்தனை நாள் சமாளிக்க முடியும்? எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணுங்கள், நாகரிகமான முறையில் ஃபேஸ் பண்ணுங்கள். இது உதயநிதிக்கும் பொருந்தும்,
விஜய்க்கும் பொருந்தும். இதை தாண்டி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உயர்நீதிமன்றம் சமீபத்திய உத்தரவு இது. பார்ப்போம். திருப்பி நாளைக்கு சட்டப்பேரவை இருக்குது. அங்கே என்னென்ன நடக்க போகுது, டிஎம்கே வெஸ் டிவிகே அப்படின்னு சட்டப்பேரவையில் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.